ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநூறு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி சேரன் சோழன் இவங்க எல்லாருமே அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து என்ன பெரிய ஆளுங்களா, சும்மா சாதாரண ஒரு குடும்பத்துக்காரங்க, இவங்களுக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேட்குதான்னு அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு எதுக்குமே தெரியாத மாதிரியே அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, நம்ம அவங்கள அசிங்கப்படுத்துகிறான்னு கூடவா தெரியாதுன்னு இவர் நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சுக்கிட்டு தான் ஸோ நம்ம வீட்டு வேலை தானேன்னு எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இந்த மாதிரி தான் சேருக்கு வந்து துணி போடு, அப்புறம் கிச்சனில் வந்து சேரன் சமைக்கிறது, வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் காஃபி கொடுக்க சொல்கிறது, ஜூஸு இதில் கொடுக்க சொல்கிறது. பாண்டி இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ வந்து பல்லவன் செய்யத்த பாட்டு பாண்டி வந்து இதை நான் செய்கிறேன்னு சொன்னார். பல்லவனும் நம்ம குடும்பத்துக்காகன்னு செஞ்சார். நிலாவுக்குமே ஆக்சுவலுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அண்ணன் வீட்டு ஆளுங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நிலா பார்த்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ரெடி ஆகிறதுக்காக போயிருக்காங்க. நிலா வரத்துக்குள்ளே இவங்க எல்லாரும் எவ்வளோ வேலை வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ வேலையும் வாங்கிக்கலான்னா தாஸ் அவருடைய அப்பாவும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது அது மாதிரி தான் வந்து பாண்டி வந்து அடுத்து அவர் அண்ணன் செய்கிற வேலை அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன்னா நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் பண்ணுறேன் கொடுண்ணா அப்படின்ட்டாரு. பாண்டி, நீ போய் இதெல்லாம் செஞ்சால் எப்படி நல்லா இருக்குமாடா, நம்ம குடும்பத்துக்காக நான் செய்கிறேன்டா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் அப்படின்னுமோ புரியுதுண்ணே, அதான் நான் செய்கிறேன் கொடுன்னு அவங்க அண்ணன் தம்பிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் நிலா வீட்டு அப்பா வந்து அவங்கள அசிங்கப்படுத்தினாலும் அது எதையுமே இவங்க பெருசாக எடுத்துக்காமல் இவங்களுக்குள்ள இவங்க விட்டு கொடுக்காம பாசத்தையும் அன்பையும் காட்டி பகிர்ந்துக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு. என்னப்பா இவங்க வேலை செய்கிறதுக்குன்னே பிறந்திருப்பானுங்க போல இருக்கு, முழு சர்வெண்ட்டாகவே மாறிட்டாங்க. சின்னதாக ஒரு வேலை சொன்னோம், அதுக்கு அண்ணன் தம்பிங்க 4 பேருமே இதோ அவன் மாப்பிள்ளையாக கெத்தாக ரெடி ஆகிறேன்னு போயிட்டான். இவங்க 3 பேரும் விடாமல் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு மாற்றி செய்கிறாங்களாப்பா. நமக்கு ஆள் வைக்கிற வேலை மிச்சாச்சு போல இருக்குப்பா. பேசாமல் அந்த சம்பளத்தை இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டுலாமா கடைசியாக அப்படின்னுமோ. தாசே அமைதியாயிரு, அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம், நிலாவுக்கு இது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னுமோ. என்னப்பா அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோப்பா மறைக்க முடியும், இவனுங்களுக்கெல்லாம் இது தேவை தான், கரெக்டாக செய்கிறாங்க அவங்க வேலையை, செய்யிட்டு விடுங்கப்பா அப்படின்னு தாஸ் அவருடைய அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. வேணா பேசாமல் நீ இவங்க எல்லாரையும் இன்னும் நல்லா வெறுப்பேற்றுடா, நம்ம நல்லா அவங்கள வெறுப்பேற்றி அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கோவப்பட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த நிமிஷத்தில் நிலாவையோ மற்றவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க கூட வேடிக்கை பார்ப்பாங்க. கடைசியில் இவங்க யாருன்ற விஷயமும் அவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். இப்படி ஃபங்க்ஷனில் சம்மந்தியை அடிச்சுக்கிறாங்களே சம்மந்தி வீட்டாளங்களோன்னு அவங்களும் தப்பாக பேசுவாங்க. நிலாவுக்கும் கோவம் வரும். அவளுக்கு கோவம் வர்ற மாதிரி நம்ம செய்யணும், நிலாவே இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகணும், அனுப்பி விடணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாசு, ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காருல, அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கையாச்சும் உடைக்கலாம்ல. இன்னும் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாலும் அங்கே போனாலும் ஏன் அப்பா அம்மாவா ஃபங்க்ஷனில் வச்சு நீங்கள் எப்படி அசிங்க பண்ணலாம், வந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தாங்கன்னு. ஒருவேளை அப்பா நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் அவள் அட்லீஸ்ட் அதையாச்சும் பேசுவாள், அந்த மாதிரி நம்ம நடிக்கணும் தாசு அப்படின்னுமோ. புரியுதுப்பா, ட்ரை பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ என்ன அவனுங்களை அசிங்கப்படுத்துதானா பெரிய விஷயமாப்பா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு தாஸ் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து அவங்களுக்கு வேலையை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜூஸ் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜூஸ் கொடுக்கலையா அப்படின்னும். தோ பாண்டி கொடுத்துட்ருக்கா அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் தோ இந்தாங்க இந்த சைடு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு அங்கே மேலே நிற்கிறேன், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணணும், நானும் என் அப்பாவும் மட்டுமே எத்தனை வேலை செய்கிறது அப்படின்னுவோம். அட இதில் என்ன இருக்குது, இதுவும் நம்ம வீட்டு வேலை தானே, நீங்கள் அவங்க எல்லோரும் உள்ளே வர வருங்க, நாங்கள் காஃபி கொடுக்குறோம் ஜூஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சிட்ருக்கவும் பல்லவன் இதை பார்த்துட்டு வந்து ஆனால் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் வேண்டாம் பல்லவன், சின்ன பையன் நீ போய் உட்காரு, நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. இப்போது சோழன் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறாரு, என்ன எங்கே யாரையுமே காணுமேன்னு பார்த்தா இவங்க எல்லோரும் ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. சோழன் வந்துட்டு நேராக வராரு. ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக அவர் பாண்டியையும் பார்த்துட்டு என்ன பாண்டி பண்ணுறா, வாங்க இங்கே அப்படின்றாங்க. என்னது இது கையில், முதல்ல போய் அதை அங்கே வைங்க, வச்சுட்டு வந்து என் கூட நில்லுங்கண்ணே, என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோன்னா. ஆனால் நீ என்ன வெளியில் வந்த, நீ உள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு பலன்னு சொல்கிறாரு. அப்போது
சோழா நீ உள்ளே போடா அப்படின்னு. ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும். பார்த்தா தெரியலையா வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துட்ருக்கோண்டா, இதில் என்ன இருக்குது அப்படின்னும். என்னென்ன நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் தானா, வேறு யாரும் செய்ய மாட்டாங்களா, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கண்ணே, நீங்கள் கெத்தாக இருக்கணும். எப்படி நிலா வீட்டு சைட்லேருந்து அவங்களுடைய அப்பா வீட்டு ஆளுங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரி தானே நீங்களும் சைலண்ட்டாக தான் இருக்கணும், நீங்கள் எப்படி செய்யக்கூடாதுன்னு வச்சுட்டு வாங்க அப்படின்னும். என் மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, என்ன இப்போ எதுக்கு வெளியில் வந்தீங்க, நீங்கள் உள்ளே போயிருங்க நாங்கள் கூப்பிட்ற வரைக்கும் அப்படின்றாங்க. என்னங்க இது கொஞ்சமாண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு இருக்கா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், எதுக்கு இப்போது எங்கள் வீட்டு ஆளுங்களை எல்லோரும் ஜூஸ் கொடுக்க வச்சிட்ருக்கீங்க, இதுக்குன்னு ஆள் வைக்கலையா தனியாக, இல்லை இது நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக நடத்துகிற ஃபங்க்ஷன் தானே, வேணும்னா இதை நீங்களே செய்ய வேண்டியது தானே, எதுக்காக என் அண்ணனையும் தம்பியையும் கொடுக்க வச்சிங்கன்னு கேட்ட உடனே தாஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடா என்ன பேசிட்டு இருக்க நீ, போனா போது நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கன்ற ஒரே காரணத்தினால அமைதியாக இருக்க, என்னடா சும்மா அப்படியே ஃபங்க்ஷன் நினச்சினா ஹாயே வந்து நின்றுட்டு போயிடலான்னு இருக்கீங்களா, எப்படி எங்கள் வீட்டுக்கு பொண்ணுங்க நாங்கள் ஃபங்க்ஷன் நடத்துகிறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் அண்ணன் தம்பிக்கு தானே, இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சால் என்னடா தப்பு, இப்போது ஏதோ ஏற்பாடு பண்ண ஆள் வரல அதுக்காக செய்ய சொன்னோம், அது ஒரு குத்தமா, இதுக்கு போய் இப்படி பேசிகிட்டு இருக்க, என் அப்பா கிட்ட ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லுவோம். தம்பி நீங்கள் அமைதியாக இருங்க சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போட அப்படின்னு. என்னென்ன நீங்கள் இவங்க வேணும்னு உங்களை வேலை வாங்கி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, அது தெரியாமல் நீ இவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு நீயும் மண்டியாடிட்டு ஏனே செய்கிற, முதல்ல அதை வச்சுட்டு வானன்னு இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கவும் நிலா ரெடி ஆகிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்த நிலா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. தசை நிலா வரா அப்படின்னு சைகை கொடுக்குறாரு. அடுத்த நிமிஷம் இங்கே பாரு சோழன் ப்ளீஸு, இவங்க இதெல்லாம் செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு தகுதியான ஆளுங்க தான் இவங்க அப்படின்னு நிலாவுக்கு காது கேட்காதுன்னு அப்படி சொன்ன உடனே சோழனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. என்னடா சொன்னேன் அப்படின்னு கோவப்பட்டு தாஸோட சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாப்பிள்ளை என்ன செய்கிறீங்க அப்படின்னு உடனே என்னையா வேணும்னே செய்கிறீங்களா அப்படின்னு. ஆமாண்டா இப்போ என்னடா இப்போது வேணும்னே தான் செய்யுங்க, என் பொண்ணு கேட்குதா உனக்குன்னு அவர் அப்பாவும் அப்படியே சோழனுக்கு மட்டும் அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லவும் கோவம் வந்து 2 பேருக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு சோழன். இதை பார்த்த நிலா ரொம்ப ரொம்ப கோவம் அடைகிறாங்க. அடுத்து நடேசன் அங்கே வந்துடுறாரு. சண்டையை பார்த்த உடனே விடுங்கடா என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்போ சண்டை போட்டுருக்கு அப்படின்னுவோம். அப்பா நீங்கள் ஏன்பா வந்தீங்க, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு உடனே என்னையா ரவுடி பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்க, இப்படி வந்து சண்டை போட்டுட்ருக்கானுங்க, சாதாரணமாக சின்னதாக ஒரு வேலை செய்ய சொன்னோம், அது உங்கள் பிள்ளைங்களுக்கு கஷ்டமாயிடுச்சா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து செய்யாமல் இப்படி சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க, இதுதான் நீ பிள்ளை வைக்கிற ரச்சனம் அப்படின்னு கேட்கவும், யாரை பார்த்து என்னடா கேட்குற, மரியாதை கேட்டுடும், வார்த்தையை அளந்து பேசுடான்னு சொல்லவும், என்னையா உனக்கெல்லாம் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து நடேசனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. அவர் போய் கீழே விழுந்துடுறாரு. இன்னமும் கோவமாகி பாண்டி சேரன் எல்லாருமே அவர் அப்பாவுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட என் அப்பாவை பிடிச்சி தள்ளி விடுறீங்க, எங்க பாருங்க நீங்கள் நிலாவோடைய அப்பாவும் அண்ணனுமா போயிட்டீங்கன்னு பொறுமையாக நாங்களும் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் எல்லையை மீறி பேசுகிறீங்க, எங்கள் முன்னாடியே நேருக்கு நேரம் இப்படி பேசுகிறீங்க, இப்படி அசிங்கப்படுத்ததான் எங்களை கூப்பிட்டீங்களா, இதுக்கு எங்களை கூப்பிடாமே இருந்துக்கலாமே, எதுக்காக நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்க, நாங்கள் ஒன்றும் தானாக இங்கே வரல, நீங்கள் கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம், எங்களை அசிங்கப்படுத்துகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கோம், என் அப்பாவை தள்ளி விடுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் நிலா வந்த உடனே மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, பாத்தியா நிலா பாத்தியா, இதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த மாதிரி லோக்கல் பசங்களை வீட்டிலலாம் தங்காத, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. இன்றைக்கி அவங்க புத்தியை காட்டிட்டாங்க பார்த்தீங்களா, சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. என்ன நிலா இப்போ என்ன தப்பு நடந்து போச்சு, அவங்க வீட்டு ஆளுங்க சைடில் ஃபங்க்ஷனில் எல்லாரும் வந்திருக்காங்களாம், சேரை அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணவே இல்லையா, சும்மா தான் இருக்கீங்க, நீங்கள் தானே ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணீங்க, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க உங்களுக்கு என்னென்னு கேட்டுட்ருக்காங்க, நாங்களே காலையிலேருந்து 1008 வேலையை சுற்றிட்டுருக்கோம் நிலா, ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம், ஆனால் இவங்க இந்த வேலையெல்லாம் எங்களை செய்ய சொல்கிறாங்கன்னு அப்படியே அந்த உல்டாவை திருப்பி போட்டுடுறாங்க தாஸு. இதை கேட்ட உடனே நிலா முதல்ல அதிர்ச்சியாகி தான் நிற்கிறாங்க. அப்படியே இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க, இவங்க தான் அந்த தப்பு செய்யலையே, அவர் அப்படியே உல்டாவை திருப்பி போடுவோம், நிலா நம்மளை தப்பாக நினச்சிட போகிறான்னு சோழன் இருந்துக்கிட்டு நிலா அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல வராரு. பேசி ஏதாச்சும் சரி பண்ணலான்றதுக்குள்ளே அவங்க சோழனை பேசவே விடாமல், பாத்தியா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் இப்படி சண்டை போடுறாங்க, இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா, ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு இது கூடவா தெரியாதமா அவங்களுக்கு அப்படின்னலாம் இன்னும் நிறைய பேசுகிறாரு.
சோழன் அப்படின்னுமோ, என்ன நிலா என்ன சொல்ல போகிற, நாங்கள் செஞ்சது தான் தப்பு, நாங்கள் அமைதியாக இருக்கணும், ஃபங்க்ஷன் முடியாத வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னாலாம் ஏதாச்சும் சொல்ல போறியா என்ன, இல்லை இந்த ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, கிளம்பி போகட்டுங்களா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக கிளம்பி போகிறோன்னு சொல்லுவோம். சோழன் நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்க, நீங்களா ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்றதும் என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களை கேட்க வந்தேன் அப்படின்றாங்க. நிலா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னும், என்னம்மா நானும் ஆனாலும் நடந்ததெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, அப்படி நம்ப மாட்டியா, அவங்க எல்லாரும் அப்படி தாம்மா பேசுகிறாங்க, ஏன் சும்மா தானே நின்றுட்டுருக்கீங்க, வந்தவங்கள வெல்கம் பண்ணக்கூடாதான்னு கேட்டதுக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாங்கள் அப்படி தான் கெத்தாக இருப்போம், நாங்கள் ஏன் வரவேற்கணும், நீங்கள் தானே ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணீங்க, நீங்கள் தானே எங்களை கூப்பிட்டீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு எங்ககிட்ட சண்டைக்கு வராங்கம்மா அப்படின்னுவோம். ஐயோ அங்கிள் அப்போ நடேசன் இருந்துக்கிட்டு என்னம்மா போய் சொல்கிறாங்கம்மா, உங்கள் அப்பாவும் அண்ணாவும் சேர்ந்துக்கிட்டு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்றாங்க. அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னுவோம். எதுவும் இல்லைம்மா எனக்கு அப்படின்றாங்க. நிலா என்னம்மா அப்படின்ன உடனே தேன் மதி இவங்க எல்லாரும் வராங்க. அவங்க வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு உடனே ஒன்றும் இல்லை அப்படி தேனே அப்படின்றாங்க. தாஸ் என்னடா அப்படின்னுவோம். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவர் கோவமாக சொல்கிறாரு. ஏங்க என்னாச்சுன்னு கேட்குவோம். ஒன்றும் இல்லை விடுடி அப்படின்னு கோவமா மதிக்கிட்டையும் கத்துறாரு. என்னாச்சுங்க என்னாச்சு நிலா அப்படின்னுவோம். எல்லாம் இவங்க பண்ண வேலையினால வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னும். என்ன தேனு நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுவோம். நிலா ஏன்னா நீ ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசாத, எல்லாம் இவனுங்களால ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும், அதை விட்டுட்டு அப்பா மேலே அண்ணன் மேலேயும் பழிய போடுறா, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும், இவங்களுக்கு தான் அது தகுதி தராதாரோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்ன பண்ண போயிருக்காங்களா அப்படின்னு எல்லாம் அசிங்கப்படுத்துவோம். அட போது நிறுத்தமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், என்ன குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களா, அப்பன் புள்ள நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணுன்னே இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா, எங்கள் பாருமா எங்களுக்கு ஒன்று இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு தலையெழுத்து கிடையாது, எங்கள் வீட்டு மருமக இந்த வீட்டோடைய பொண்ணுன்றதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருக்கிறோம், என்னமோ ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கும் வந்த இடத்துல எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணுன்றது எல்லாமே தெரியும், தேவையில்லாமல் நீங்கள் யாரும் தப்பாக பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னடா இது, எனக்கு அங்கே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு காரை சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, கடைசியில் நீங்களும் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னுவோம். ஐயோ அப்பா நீங்களும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நாங்கள் எந்த தப்புமே செய்யலை அப்படின்றாங்க. அப்போது சோழனும் வந்து நிலா கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ நிலாவுக்கு யார்கிட்ட கேட்டால் உண்மை வெளியே வரோன்ற விஷயம் தெரியும். ஏன்னா பல்லவன் தான் நிலா கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. இப்போது பல்லவன் கேட்ட அடுத்த பல்லவன் கிட்ட நிலா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்துலன்னு சைகை காட்டுறாரு சேரன். பல்லவா உன்னை தான் கேட்குறான், என்னை பார்த்து பதில் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு, யார் இங்கே தப்பு பண்ணா, எதுக்காக அண்ணனும் அப்பாவும் கோவப்பட்டு பேசினாங்க, சோழன் தோ நீங்கள் எல்லாரும் எதுக்காக அவங்களோட சட்டையை பிடிச்சி கேட்டீங்க, பதில் தெரிஞ்சாகணும்னு கேட்கவும், அது வந்த அண்ணி அப்படின்னு ஒன்று விடாமல் ஆரம்பத்துலேருந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பல்லவன் சொல்லிடுறாங்க. இப்படி தான் நீ நேற்றுலேருந்தே நடந்துகிட்ருக்கு, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லலை அண்ணி, எங்கள் பாட்டுக்கு நாங்கள் வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தோம், ஆனால் இவங்க செய்கிற வேலையை தப்பு சொல்லி குறை சொல்லி இப்படி எங்ககிட்ட சண்டை போட்டாங்க, அவரை வேற பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாங்களா, அதான் கோவத்தில் எல்லாரும் இப்படி பண்ணிட்டோம் அண்ணி, மன்னிச்சிடுங்க அண்ணி, நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னுவோம். நீ எதுக்கிட்ட பல்லவ தப்பு மன்னிப்பு கேட்குற, பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல்லவன் ஒன்று விடாமல் சொல்லிட்டான். ஆமாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இந்த விஷயத்துல மறுக்கிறீங்கல்ல, இங்கே வந்ததுலேருந்தே இவங்க எப்படி உங்களை நடத்துகிறாங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் நான் இருக்கேன், அவங்கக்கிட்ட உங்களுக்காக நான் ஒன்றும் பேசாமல் இல்லைண்ணே, பேசிட்டு தான் இருக்கேன், போனால் போகுதுன்னு இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு தான் நானும் பொறுமையாக இருக்கேண்ணே, நீங்கள் செஞ்சது அதுக்காக தப்புன்னு சொல்ல வரலண்ணே, ஏன்னா எங்ககிட்ட மறைச்சிட்டீங்க இந்த விஷயத்தை பற்றி, அப்பா ஏன்பா அப்படி நடந்துக்கிறீங்க, அவங்க ஒன்றும் நீங்கள் சொன்ன வேலையை கூட செய்யாமல் இல்லையே, செஞ்சுட்டு தானே இருக்காங்க, செய்கிறவங்க கிட்டேயே எதுக்குப்பா தேவையில்லாமல் வம்பு இழுக்கிறீங்க, என்னப்பா ஏதாச்சும் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா, இப்போது அவங்க நீங்கள் செஞ்ச எல்லா தப்பையும் அப்படியே அவங்க செஞ்சாங்கன்ற மாதிரி பள்ளி தூக்கி போட்டுட்டீங்க. பல்லவன் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான், என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவான், நடந்தது என்னன்னு அவன் தான் புட்டு புட்டு வச்சுட்டான்ல அப்படின்னுவோம். என்னடி நீ அவன் சொல்கிறத நம்புற, அப்பா அம்மா சொல்கிறத நம்ப மாட்டானி அப்படின்னுவோம். நம்ப மாட்டோமான்னு ஒரே வார்த்தையில் நிலா சொல்லிடுறாங்க. இங்கே பாரு நிலா, ஃபங்க்ஷன் நடக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் வீண் வம்பு வேணாம், வந்துக்கிற அத்தனை பேரும் எப்படி பார்க்குறாங்க பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம், முதல்ல ரூம்குள்ள வா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னுவோம். எங்கே பாருங்கப்பா
விடுமா, ஏற்கனவே நான் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். நான் அவ்வளோ சொல்லியே இந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனும் வேணாம் ஒன்றும் வேணான்னு போயிட்டே இருப்பேன் பாருங்க அப்படின்னு உடனே நிலா என்னப்பா பேசுகிற நீ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இப்படிலாம் சொல்லாதுப்பா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. இந்த ஃபங்க்ஷன் நின்று போச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்ப்பா. அவர் ஊரே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நடக்கலைன்னா வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நீங்கள் அவங்களுக்கு துரோகம் செஞ்சோம் உங்களுக்காக அவர் யோசிக்கிறாரு. அதுதான் அவங்க எல்லாருடைய குணமும். தேவையில்லாமல் நீங்கள் பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக, நான் சோழனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக, உங்கள் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்காதுன்றதுக்காக இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும். நீங்கள் எப்படி அங்கிளை பிடிச்சி கீழே தள்ளி விடலாம். முக்கியமாக இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற ஆளுங்களை, முக்கியமாக சோழன் வீட்டு ஆளுங்களை எங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்காம நீங்கள் எப்படி அவங்கள ஜூஸ் கொடுக்க சொல்லலாம், ஏதோ இதுக்கெல்லாம் டவல் போட சொல்லலாம், துணி போட சொல்லலாம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆனால் நீங்கள் ஏன்னு எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அண்ணன் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு. என்னென்ன நீங்கள் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற ஆளுங்களா இல்லை இந்த வீட்டோடைய வேலைக்காரங்களா? நீங்கள் எல்லோரும் மாற்றி எதுக்காக அவங்க சொல்கிற இடத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க? நான் தான் ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் தயங்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்படி என்கிட்ட கூட சொல்லாமல் மூடி மாறிச்சு இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கீங்களேண்ணே. இல்லைண்ணா, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தால் அதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு. மருமகளே, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லைம்மா. அது ஒன்று போதாது எங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டு வேலை, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நினச்சிதாம்மா நாங்கள் எல்லாருமே செஞ்சோம். யாருமே இங்கே அப்படி நினைக்கவே கிடையாது. ஆனால் அவங்க தான் நாங்கள் என்ன செஞ்சாலையும் இன்னும் மேலும் மேலும் அங்கே அசிங்கப்படுத்துறதுலே தான் இருந்தாங்களே தவிர, சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்ம சொல்லத்தெல்லாம் செய்கிறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க ஒரு தினமும் கூட நினச்சி பார்க்கலாமா? வேண்டாம்மா, நீங்களை புரிஞ்சுக்கிட்டல. அவங்க ஒன்று நினச்சாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை திட்டணும், எங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு. ஆனால் அது நடக்காமல் வேறு நடந்துடுச்சுல, அதில் அவங்களே பாவம் அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. ஏமா நீ வேறு ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு இன்னும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் எது வந்துட்டு போதுமா? விடுமா, ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு, நீ போய் சோழனை கூட்டிகிட்டு போய் மேடையில் நில்லுமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அங்கிள் இல்லை அப்படின்னுவோம். அப்பா சொல்லிட்டு தான்ப்பா சரி நிலா, நீ போய் அப்பா சொல்கிறத கேட்டு மேடையில் நில்லுப்பா சோழன் கூட அப்படின்றாங்க. அண்ணன் அப்படின்னுவோம். என்னங்க என்ன பெரிய தியாகி மாதிரி நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னுவோம். அண்ணா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை அவங்கள பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, என்னடா நீ நிலா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எங்கள் எல்லாரும் விட அவங்க எல்லாரும் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா? அவங்க சொல்லத்தை நம்புகிறேன், நாங்கள் சொல்லத்தை நம்ப மாட்டேன் அப்படின்னுவோம். வேண்டாம்மா, நீயும் பல்லவன் சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த. யார் இங்கே தப்பு பண்ணியிருக்கான், யார் தப்பு பண்ணலது உனக்கே நல்லாவே தெரியும். நீங்கள் எல்லோரும் தான் தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கே நல்லா தெரியும். அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிலாவுமே கோவப்படுறாங்க. இப்போது அங்கே வானதி வராங்க. வானதி வந்து நிலாக்கா அப்படின்றாங்க. வாங்க வானதி, வா வானதி, நீ எப்போ வந்துன்னு பாண்டி கேட்குவோம். நிறுத்து பாண்டி, இங்கே நான் வந்ததுலேருந்து உங்கள் எல்லாரையும் கவனிச்சு தான் இருக்கேன். நான் எப்போவோ இங்கே வந்துட்டேன். பல்லவன் சொன்ன மாதிரி இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா? இவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. பெரிய இடமா இருக்குன்னு நான் கூட முதல்ல சந்தோஷப்பட்டேன்க்கா. ஆனால் உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன் இவங்க எல்லாம் இப்படி நடந்துப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சேரனை, பாண்டிய, பல்லவனை, அங்கிளை இவங்க எல்லாரையும் எப்படி வேலை வாங்கினாங்க தெரியுமா? எவ்வளோ கேவலமாக பேசினாங்க தெரியுமா? பல்லவன் சொன்னது அத்தனையுமே உண்மைக்கா. எனக்கே கஷ்டமாக இருக்குன்னு வானதி சொல்லுவோம். எனக்கு புரியுதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது? அவங்க எல்லாரும் நினச்சி செஞ்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. அதனால் அவங்களே பல்ப் வாங்கி நின்றுட்டுருக்காங்க. நிலா அடுத்து அதிரடியான முடிவு என்ன எடுக்க போகிறாங்க? நடேசன் கிட்ட மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சாரி கேட்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நிலா. அது நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.